விஷால், நான் வரல விஷால். என்னால அத்தை முகத்துல முழிக்க முடியாது. என்ன பேசுற நீ? தப்பு பண்ணிட்டு யார் யாரோ வீட்டுக்குள்ள இருக்காங்க. உனக்கு என்ன? வா. விஷால், விஷால் வேண்டாம். வா இசை. நில்லு. இசை இந்த வீட்டு கூட்டு வரதுக்கு எனக்கு தைரியம் தேவையில்லமா. அவ என் வைஃப். என்ன நம்பி வந்திருக்கா. அந்த ஒரு காரணம் போதும். விஷால், நீ அடா இப்படி பேசுற? எப்ப இருந்தடா இந்த மாதிரி பேச கத்துக்கிட்ட? அம்மா, அம்மா சாரிம்மா. சில சூழ்நிலைகள்ல சில விஷயங்களை பேசித்தானே ஆகணும். அப்படியா? அப்ப அவ ஜாதகத்தை மாத்துனது, உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இதெல்லாம் பிரச்சனையே இல்லையா உனக்கு? அம்மா, எனக்கு இசை மேல வருத்தம் இருக்கு. ஆனா அது ஒரு நாளும் கோவமா மாறினது இல்ல. அவ ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைச்சிருக்கா. அது எங்கேயோ தப்பா போனதுனால ராகவ்ல இருந்து எல்லாருமே கஷ்டப்படுறோம். நான் எதுவுமே இல்லைன்னு சொல்லலமா. ஆனா ஒருத்திங்க என்ன பிடிச்சிங்க வந்திருக்கா. எனக்கா அவ அவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கா. அப்படி விரும்பி வந்தவளுக்கு இந்த குடும்பத்தை கெடுக்கணுங்கிற எண்ணம் இருக்காதுமா. அத நான் உறுதியா நம்புறேன். என்னதான் நீ ஆர்குமெண்ட் வச்சாலும் என்னால அவளை ஏத்துக்கவே முடியாது. அந்த இசை இந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன். நீ ஏன் வெளியில போற? தப்பு செஞ்சது இசை. நீ எதுக்காக வெளியில போகணும்? டேய் விஷால், என்னடா இதெல்லாம்? பாட்டி, இங்க ரொம்ப பெர்ஃபெக்ட்னு யாருமே கிடையாது. எல்லாருமே தப்பு பண்றவங்க தான். எல்லாத்துக்கும் காரணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். இசை செஞ்சது தப்பாவே இருந்தாலும் இந்த தண்டனை ரொம்ப அதிகம் பாட்டி. என்னால அதை ஏத்துக்கவே முடியல. இசை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது தப்பு. சோ இசை இங்க ஏன் கூட தான் இருப்பா. ஒருவேளை அவங்க இருக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நானும் அவளோட சேர்ந்து வெளில போயிடுறேன். சுபத்ரா, இதுக்கு மேல விஷால் கூட ஆர்கியூமெண்ட் பண்றது நல்லா இல்ல. இசை நம்ம வீட்டுல தான் இருக்கணும். என்னங்க சொல்றீங்க? இத பாரு, வீட்டுக்கு வந்த மருமகளை துரத்தி விட்டுட்டோங்கிற பழிச்சொல் நமக்கு வேண்டாம். அது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சு பேர் எடுத்த குடும்பம் வாழ வந்த பொண்ண துரத்தி விட்டுட்டாங்கன்னு ஊர்ல பேசுவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அப்படியா? இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த வீட்ல இருக்கிற யாருமே இந்த இசை விஷால் கூட பேசவே கூடாது. அப்படி யாராவது பேசுனீங்கன்னா அவங்க முகத்திலேயே நான் முழிக்க மாட்டேன். அத்தை, என்ன அப்படி கூப்பிடாதன்னு சொன்னேன். வாங்க உட்காருங்க. வர்ஷினி, இதோ வரேம்மா. ராகவ், வாங்க வாங்க. வர்ஷினி, உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும். நான் ஃபோன்லயே சொல்லியிருப்பேன். ஆனா நான் சொல்ல போறதை கேட்டு உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். என் ரியாக்ஷன் பாக்குற அளவுக்கு அப்படி என்ன குட் நியூஸ் ராகவ்? நீங்க இவ்வளவு ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே இல்லையே. என் மகளுக்கு நீ இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி நீ என்ன சொன்னாலும் எனக்கு அது பேட் நியூஸ் தான். இசை எங்க வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா. அப்படியா? அக்கா வந்துட்டாளா? என்ன சொல்றீங்க ராகவ்? அக்கா அத்தை சொல்றத மீறவே மாட்டாளே. அப்புறம் எப்படி அக்கா வீட்டுக்கு வந்தா? என்னது, அந்த கழுத மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளா? இதுதான் குட் நியூஸ்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றானா? அடச்சே. ஏன் விஷால், இதுக்காக எனக்காக அத்தை கிட்ட அப்படி பேசுன? பாவம் அத்தை எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஏய்,
அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சோம் ஒரு பொய்க்கு என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. நானும் ஒன்ன மாதிரி தான் இசை. இல்ல இப்போ ஸ்ரீஜா விஷயத்துல நீ சொன்னது எல்லாமே சரிதான்னு இப்பதான் எனக்கே புரியுது. அவ எவ்வளவு மோசமானவன் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீலாம் அவளை பத்தி சொன்னப்போ என்னால டக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அது என் அப்பாவுக்கே நடக்கும் போதுதான் எனக்கு புரியுது. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வீட்டுல இருந்துகிட்டு எங்க அப்பாவே கொலை பண்ண பாப்பா. அவளை சத்தியமா சும்மா விடக்கூடாது இசை. அவளோட உண்மையான முகத்தை அம்மா கிட்ட காட்டி அவளை வெளில துரத்தணும் சீக்கிரம். அப்புறம் ராகவுக்கும் வர்ஷனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நீ ஏன் கூட இருக்கணும். புரியுது விஷால். மாமா கார்ல மயங்கி கிடந்தப்போ கூட அவருக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஹார்ட் அட்டாக்னு நான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட அவ என்ன சொன்னா தெரியுமா? மாமாவை கொலை பண்ணி அதுக்கு என்னோட ஜாதகம் தான் காரணம்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் நம்ப வைக்கலான்னு பிளான் பண்ணிருந்தேன். அதுக்குள்ள நீ வந்து உன் மாமாவை காப்பாத்திட்டேன்னு என்கிட்டயே வந்து திமிரா பேசினா. நான் ஷாக் ஆயிட்டேன் விஷால். என்ன சொல்ற? உன்கிட்டயே அவ அப்படி சொன்னாளா? எவ்வளவு தைரியம் இருக்கும் அவளுக்கு. விஷால், ஸ்ரீஜாக்கு ஒரு தேவைன்னா அவ எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போவான்னு எனக்கு தெரியும். உன் கல்யாண விஷயத்துல அவ ஃப்ரெண்டு தான் அந்த வீடியோவை எடுத்தான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்கள மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்து உனக்கும் ஸ்ரீஜாக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு மட்டும் தான் நான் நினைச்சேன். ஆனா ஸ்ரீஜா இத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ண காரியத்தை கொன்னுட்டா. அதுக்கப்புறம் தான் உண்மையான ஸ்ரீஜா யாரு, அவ என்னென்ன பண்ணுவான்னு எனக்கு தெரிஞ்சது. ஆமா இசை, நானும் தான் அந்த பொண்ணை பார்க்க போனேன். ஆனா நான் போறதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. நீ எவ்வளவு நல்ல பொண்ணு இசை. எங்களுக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. ஆனா நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. ஐம் சாரி இசை. விஷால், என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்ட? அமைதியாலாம் இல்ல. வீட்ல எல்லாரும் சாப்பிட டைனிங் ஹால்ல உட்கார்ந்துருக்காங்க போல. வாசனை வேற பசிய தூண்டுது. சரிவா சாப்பிடலாம். இல்ல இல்ல, நான் வரல. நீ போ விஷால். என்ன பார்த்தா அத்தை இன்னும் கோவப்படுவாங்க. ஏய் இசை, அம்மா கோவப்படுவாங்க நீ ஒதுங்கி நின்னு வையேன். ஸ்ரீஜா அந்த கேப்ப ரொம்ப அழகா ஃபில் பண்ணிருவா. அதுக்கு நாம சான்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. வா நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம். இடியாப்பம் இருக்கு, அதுல சப்பாத்தி இருக்கு, இதுல உனக்கு பிடிச்ச குருமா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் இடியாப்பம் சாப்பிடு. விஷால், எதை பத்தியும் யோசிக்காம இந்த இடியாப்பத்தை மட்டும் நினைச்சு சாப்பிடு. இரு, நான் அடுத்து. இவங்க இங்க சாப்பிட்டா நான் சாப்பிடவே மாட்டேன்.